என் சபை என்கிற என் அருமையான குடும்பமே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன்ல பார்க்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பாருங்க, உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அறிந்த தேவன், உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கும் தேவன், ஒரு பெரும் திட்டத்தோடு தான் தேவன் இன்றைக்கு நம்மளை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனுடைய தீர்மானம் நம்மேல் காணப்படுகிறது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? தேவனுடைய தனித்துவ திட்டம் நம்மளுடைய தனித்துவமான ஒரு வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய திட்டங்களாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த தேவனுடைய திட்டங்களிலே இன்றைக்கு நாம் தோற்று போனவர்களாய் தேவன் அந்த நிலையில் இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை என்கிற ஜீவியம் ஒரு பெரும் ஒரு வெற்றி நிறைந்த ஒரு முடிவை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா! சகலத்திலும் வெற்றி பெறவே தேவன் நம்மளை அழைத்தார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? நாம் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருப்பதற்காகவோ, அவமானத்தின் மத்தியிலேயே நம்ம காணப்படுவதற்காகவோ, கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கணும் என்கிற ஒரு சூழ்நிலைக்காகவோ தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றி அடைந்த ஒரு புத்தியுள்ள ஒரு மகனாக மாறதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஜெயத்தின் பாதைகளிலே அவர் நம்மளை நடத்த விரும்புகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீங்கள் தோற்று போய் தோல்வி அடைந்து ஒரு அவமானத்தோடு நீங்கள் தலைகுனிந்து நிற்கிறீர்களா? நீங்க கவலையே படாதீங்க. தேவன் பாருங்க, வருகிற நாட்களிலே உங்களுடைய சகல தோல்விகளையும் அவர் ஜெயமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அவங்க எல்லாம் கரம் உயர்த்தி சொல்லலாமா? என் தேவன் எனக்கு ஜெயங்களை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, உங்களுடைய தோல்விகள் வருகிற நாட்களிலே ஜெயமாய் மாறப்போகிறது. தேவன் உங்களுடைய நிந்தையை நீக்கி போட்டு ஒரு ஜெய சந்தோஷத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, இப்போ நடந்து கொண்டு இருக்கிற சூழலை பார்த்து இதே விசுவாசிக்காதீங்க. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஒரு ஒஸ்டான ஒரு பாதையை கண்டு இதுதான் என்னுடைய முடிவும் அப்படின்னுட்டு ஒரு டிக்ளரேஷனுக்குள்ள வராதீங்க. நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், அவர் சகலத்தையும் அதின் காலங்களிலே மாற்ற அவர் வல்லமையுடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் தோல்வி அடைந்திருக்கிற வாழ்க்கையை அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! ஜெயமே இல்லாத உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் ஒரு ஜெயத்தின் கொடியை இன்னைக்கு ஏற்ற போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய தலை அந்த ஜெயத்தின் கொடியினால் உயர்த்தப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில யெகோவா நிசி என்கிற ஒரு ஜெய கொடியை ஏற்ற போகிறார். எத்தனை பேரால முழுமையாய் இந்த வார்த்தைகளை நம்ப முடிகிறது அன்பானவர்களே? ஆம், காரணம் என்னன்னா, நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவன்,
நமக்கு முன் செல்லுகிற நம்முடைய பரம தகப்பன் ஒரு தோற்று போனவர் அல்ல, ஒரு தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் சகலத்தையும், உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலும் அவர் ஜெயித்தவராய், ஜெயம் கொண்டவராய், மரணத்தையும், ஒருவனும் ஜெயிக்க முடியாத மரணத்தையும் ஜெயித்தவராய், உலகத்தினுடைய சகல காரியங்களிலும் ஜெயித்த தேவன் உங்களோடும் என்னோடும் அவர் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி உலகத்தின் சகல காரியங்களையும் ஜெயித்த தேவன் நம்மளை அழைத்தபடியினால் நாமும் கூட தோற்று போனவர்களாக அல்ல, நாமும் கூட சகல காரியங்களிலும் ஒரு ஜெயிக்கத்தக்க ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஜெயம் பெறுவதற்காகவே அழைக்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை அதற்கு மாறாகவே காணப்படும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு கடுமையான பாதைகளிலே சபை சென்றாலும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறபடியினால் நம்மளுடைய முடிவு ஒரு பெரும் வெற்றி அடைந்த ஒரு ஓட்டமாய் காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆரம்பங்கள் மிக அற்பமாய் இருக்கலாம், மற்றவர்கள் கேலி பேசும் வகையில் காணப்படலாம், மற்றவர்கள் சிரிக்கும் வகையில் காணப்படலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நம்மளுடைய முடிவுகள் ஒரு பெரும் ஜெயத்தோடு காணப்பட போகிறது. இன்றைக்கு வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தோல்வி அடைந்து, எல்லா பக்கங்களிலும் தோல்வி அடைந்து, ஒரே ஒரு ஜெயம் கூட என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லையே பிரதர், ஒரு காரியத்துல கூட எனக்கு ஒரு ஜெயம் வரல, ஒரு வெற்றி பெறல. ஜெபத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, மாம்ச காரியத்துல, குடும்பத்துல, வேலையில, எல்லாவற்றிலும் நான் முயற்சி செய்தும் ஒரு தோல்வி அடைந்த ஒரு மனப்பான்மையில இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவன் உங்கள் தோல்வி அடைந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஜெயக்கொடியை ஏற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், எல்லாரும் வேணும், விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கரம் தட்டினவர்களா. ஹல்லேலூயா. தோல்வி அடைந்து கொண்டே இருப்பதற்காகவோ, அவமானப்பட்டு கொண்டே இருப்பதற்காகவோ தேவன் உங்களை அழைக்கவில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் பெறுவதற்காகவே தேவன் விரும்புகிறார். ஒரு பாவத்தை மேற்கொள்ளுகிற காரியமா இருக்கட்டும், உங்களுடைய சுபாவங்களை அதிலே நீங்கள் தவறான காரிய நிமித்தம் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கட்டும், எல்லாவற்றிலும் என் பிள்ளைகள் தோற்று போக கூடாது என்று நினைக்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, யெகோவா நிசி என்றால் கர்த்தர் எனக்கு ஜெயக்கொடி என்று அர்த்தம். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு மகிமையுள்ளவராய் என்னோடு கூட இருக்க போகிறார் என்பது அர்த்தம். விசுவாசத்தோடு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒருவரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்ல நீங்கள் உள்ளே போயிருக்கலாம். நீங்கள் வெளியே கரைக்கு வர முடியாதபடி ஆழ்கடல நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவரும் உங்களை மீட்க முடியாத ஒரு துக்கமும் துயரத்திலும் உங்களுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கை இப்படியே போக போகிறது அல்ல. உங்களை கர்த்தர் விடுவித்து காப்பாற்றி உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் கண்ணு பார்க்கும்படியே தேவன் என்ன செய்ய போகிறார் என்றால், ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். உங்களுடைய அந்த ஜெயம், தேவன் கொடுக்க போகிற அந்த வெற்றிகள் உங்களுடைய காரியங்கள் வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும். என அன்பானவர்களே, உங்களுடைய சிறிய சிறிய ஜெபங்கள் கூட இனி வெற்றி பெற போகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகள் கூட அழகாய் வெற்றி அடைகிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட போகிறதை பாருங்க, நீங்க பார்ப்பீங்க. தேவன் யெகோவா நிசியாக உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயக்கொடியை ஏற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
பாருங்க, இனி வருகிற நாட்களிலே நான் பெரிய வெற்றியை அடைந்து காணப்பட போகிறேன்னு எத்தனை பேர் விசுவாச அறிக்கை செய்ய விரும்புறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, இனி வருகிற நாட்களிலே தேவன் ஒரு பெரும் வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய படிப்பிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய மாம்சீக வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போன்ற எல்லாவற்றிலும் தேவன் ஒரு ஜெய கம்பீரமாய் உங்களை நடக்க வைப்பதற்காக தேவன் திட்டமிட்டிருக்கிறார். வெற்றியை நம்முடைய வாழ்க்கை என்கிற ஜீவியத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேரால ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அவமானத்தோடு, ஒரு தலை குனிவோடு ஒரு நடையை இன்றைக்கு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தலை குனிவோடு நம்மளுடைய அந்த நடைகள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் சிரித்து கொண்டே ஒரு வீர நடையை போடும்படிக்காக தேவன் வருகிற நாட்களில் எனக்கும் உங்களுக்கும் இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு தலை குனிவோடு ஒரு நடையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க? அன்பானவர்களே, நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் சிரித்து கொண்டே ஒரு வீர நடையை போடும்படி ஒரு ஜெயத்தின் கம்பீர சத்தம் உங்களுடைய கூடாரத்திற்குள்ளே கடந்து வரப்போகிறது. எத்தனை பேர் நல்ல விசுவாசிக்கிறீங்க? காரணம், யெகோவா நிசியாக, தேவன் யெகோவா நிசியாக ஒரு ஜெய கொடியை தேவன் ஏற்ற விரும்புகிறார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே சத்ரு உங்களுடைய ஜெயத்தை தடுக்கட்டும், குடும்பங்கள் உங்களுடைய ஜெயத்தை தடுக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையிலுடைய முன்னேற்றத்தை தடுக்கட்டும். உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அநேக ஆவிகள் அந்த காரியத்தின் ஜெயத்தை தடை செய்யட்டும். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், யார் தடுத்தாலும், யார் போராடினாலும், இனி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கொடி உயர்ந்து கொண்டே இருக்க போகிறது. காரணம், அதை ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையின் நிலையை, தரத்தை உயர்த்தும் பொழுது, வெற்றியை கட்டளையிட நியமிக்கும் பொழுது எவனால் தடுக்க முடியும்? ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தரத்திலும் இருந்து ஜெயம் வரவே வராது. அது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் மாத்திரமே, அவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மனுஷனை பார்க்கிறதுனாலயோ, சூழ்நிலையை பார்க்கிறதுனாலயோ, நம்முடைய அந்தஸ்தை பார்க்கிறதுனாலயோ, நம்மளோடு இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கிறதுனாலயோ, நம்ம போராடுகிற நம்ம பலத்தினாலேயோ நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஜெயம் வராது. அந்த ஜெயம் வர வேண்டும் என்றால் அதற்கு ஆவியானவருடைய துணை மிகவும் அவசியம். அன்பானவர்களே, அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை சரியாய் பகுத்து நம்மளை சரியான நல்வழிப்படுத்துகிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும். இனியும் அவர்கள் தோற்று போயே நிற்பார்கள் என்றால் அவர்கள் ஜீவியம் அப்படியாக உடைந்து காணப்படும் என்று சொல்லி தேவன் அதை எண்ணி உங்கள் வாழ்க்கையில யெகோவா நிசியாக நீங்கள் தோற்று போன ஒவ்வொரு இடத்திலும், தோற்று போன எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நெருங்க முடியாமல் எந்த பாவத்தை அதிகமாய் திரும்ப திரும்ப செய்து கர்த்தரை விட்டு தூர போகிற ஒரு நிலை, ஒரு வெற்றி அடைந்த ஒரு ஜீவியம் வாழ முடியாமல் காணப்படுகிறதா? இந்த ஒரு பொசிஷனுக்கு நான் வர விரும்புகிறேன், ஆனால் நான் ஒரு படி ஏறும் பொழுது 10 படி சறுக்கிற ஒரு நிலை, வெற்றி அடைய முடியாத ஒரு காணப்படுகிறதா? ஒரு குடும்பத்தை நல்வழியோடு நடத்த முடியாதபடி, அப்படியாக உடைந்த ஒரு நிலைமையில ஒரு வெற்றியின் ஜீவியத்தை காப்பாற்ற முடியாதபடி உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை வைத்து ஒரு வெற்றியுள்ள ஒரு நடையை நடக்க முடியாமல் மற்றவர்கள் பார்த்தா என்ன சொல்வார்களோ என்று சொல்லி கூனி குறுகி ஒளிந்து கொண்டு நாம போய் கொண்டிருக்கிற காரியம் காணப்படுகிறதா? இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேங்க, இந்த தலை குனிவுகள் அத்தனையும் மாறப்போகிறது.
உங்களை காண்கிற ஜனங்கள் தேவன் இவனோடு இவளோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். எத்தனை பேரால ஆமேன் சொல்ல முடியும்? காரணம் என்னவென்றால், சர்வ வல்லமையுள்ள ஒரு தகப்பன் உன்னோடும் என்னோடும் அவர் நமக்கு உண்மையாய் நிற்கிறபடியினால், அவருடைய நிழலாய் நாம் நிற்கிறபடியினால் தேவன் பெரும் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உங்களுக்கு முன் சென்று பாதைகளை காட்டும் தேவன்தான் உங்களுக்கு பின் நின்றும் பாதுகாத்து வெற்றியை கட்டளையிட போகிறவரும் அவர்தான். எத்தனை பேரால் ஆமேன் சொல்ல முடியும்? உங்களுக்கு முன் சென்று பாதைகளை காட்டிக் கொண்டிருக்கிற அந்த தேவன் தான் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பின் நின்றும் பாதுகாத்து வெற்றியை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தோற்று போனீங்க, கொஞ்சம் உங்க இருதயத்துல தியானிங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் ஒரு தோற்று போய் அவமானத்தோடு தோல்வி அடைந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுற அளவுக்கு ஒரு சாட்சியா இருக்க முடியாத அளவுக்கு எங்கெல்லாம் தோற்று போய் நிற்கிறோம் என அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தோல்விகள் ஜெயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ பக்கத்துல திரும்பி, உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாற போகிறது. பக்கத்துல திரும்பி கரம் கொடுத்து சொல்லலாமா? பாருங்க, யாபேசுடைய வாழ்க்கை ஒரு தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் ஆரம்பித்திருக்கலாம். அவருடைய தாயார் கூட இவன் துக்கத்தை ஏற்படுத்துகிற பிள்ளை என்று பெயர் வைக்கலாம். யாபேசுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கூட காணாமல், அப்படின்னா என்னன்னே தெரியாது, ஆனா நான் கடவுளுடைய பிள்ளை அப்படிங்கிற சொல்ற வாழ்க்கையின் ஜீவியத்துல தான் யாபேஸ் காணப்பட்டார். கடவுளுக்கு பயந்தவர், கடவுள் அபிஷேகம் பெற்றவர், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர், ஆனாலும் வெற்றி அப்படின்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. தேவன் அவர் வாழ்க்கையில அவர் ருசிக்காத ஒரு வெற்றியை தேவன் தொடர்ந்து கொடுக்க விரும்பினார். அதற்கு சரியான காலகட்டத்திற்குள் யாபேஸ் கடந்து வந்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அன்றைக்கு யாபேசுடைய தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள பாதைகளுக்கு கொண்டு வர தேவனால் முடியும் என்றால், தாவீதினுடைய அலைச்சல் நிறைந்த ஓட்டமாகிய வாழ்க்கை காணப்பட்டது, ஆனால் ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில கொண்டு வர தேவனால் முடியும் என்றால், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கூட அநேக சத்துருக்கள் உங்களை நெருக்கலாம், அநேக ஆயுதங்கள் உங்களை குத்த எழும்பி இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உங்களை இனி இதிலிருந்து காப்பாற்றவே முடியாது, உன் தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்கள் கட்ட அவிழ்க்க ஒரு தேவன் ஒருவர் உண்டு, உங்களை வெளியே கொண்டு வர தேவன் ஒருவர் உண்டு. நீங்கள் மறிக்காமல் சாட்சியாய் நிற்பதற்கு உங்கள் வாழ்க்கையை புதிதாய் மாற்றி தர ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவன் உங்களை காப்பாற்றுவார். அந்த தேவன் உங்களுக்கு இரையாகாதபடி வெளியே கொண்டு வருவார். அந்த தேவன் உங்களுடைய ஜீவங்களை மாற்றுவார். அந்த தேவன் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பலரும் சொல்லும்படிக்கு ஒரு ஜெய கொடி தோல்வி நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இன்றைக்கு ஏற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற தலைக்கு மேல் பலமாய் கரம் தட்டி நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14-15. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. பாருங்க, இஸ்ரவேலின் சபையார், தயவு செய்து வேதாகமத்தை கீழே வைத்துக்கோங்க. இஸ்ரவேலின் சபையார் ரெபிதீம் என்கிற ஒரு இடத்திலே வந்து பாளையம் இறங்கினார். அப்போ அமலேக்கியர் என்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணும்படி அந்த ரெபிதீம் என்கிற இடத்திலே வந்து அவர்கள் காணப்படுகிறாங்க. அப்போ மோசே ஐயா யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு இந்த அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக நீ போப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், நீ யுத்தம் பண்ணுவதற்கு போ,
அதே சமயம் நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு மலை உச்சியிலே நான் நிற்பேன் என்று சொல்லி மோசே ஐயா சொன்னார். அப்போ மலை உச்சியிலே மோசே, ஆரோன், ஊர் என்கிற அபிஷேகம் பெற்ற ஒரு தாசன், இவர்கள் மூவரும் மலை உச்சியிலே அவர்கள் ஏறி போய் காணப்பட்டார்கள். அப்போ அந்த இடத்திலே கீழே யோசுவாவும் அவருடைய போர் கூட்டங்களும் அந்த அதிகாரிகளும் அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணும்படி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே மோசே ஐயா தன் கையை அப்பனமாய் ஏறெடுக்கையிலே இஸ்ரவேலர்கள் அந்த யுத்தத்திலே மேற்கொண்டார்கள். என அன்பானவர்களே, அவர்கள் வெற்றி அடைகிற ஒரு நிலை வருகிறது. ஆனாலும் அவரால் ரொம்ப நேரம் தன்னுடைய கையை ஏறெடுத்து கொண்டே இருக்க முடியாததனாலே இந்த கை தாழ விழுகிற ஒரு சூழல் வருகிறது. அப்பொழுது யுத்தத்திலே அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மோசே ஐயா தேவனுடைய தாசன் தான், தேவனுடைய மகன் தான். தேவன் அழைப்பை பெற்றுதான் அந்த ஊழியத்தை அவர் செய்துட்டு இருக்கிறார். 30 லட்சம் ஜனங்கள் அவர் அப்படியாக தேவனோடு கொடுக்கிற ஞானத்தோடு வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய கைகள் பாருங்க ஏறெடுத்து கொண்டே இருக்க முடியாத ஒரு சூழல் வருகிறது. அவருடைய கரங்கள் தாழ விழுகிற ஒரு சூழல் யுத்தத்திலே வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யுத்தம் என்றால் நம்மளுடைய பலனோ ஞானமோ அறிவோ படிப்போ தாளந்தோ நமக்கு இருக்கிற அந்தஸ்தோ எதை வச்சு யுத்தத்துல ஜெயிக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. எதனாலையும் ஜெயிக்க முடியாது. யுத்தம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு முன்னாடி போனால் மாத்திரம்தான் அந்த யுத்தத்துல நமக்கு ஜெய கம்பீரமான சத்தம் கேட்கப்பட முடியும். இப்போ மோசேயுடைய கை தாழ விழும் பொழுது அபிஷேகம் பெற்ற இஸ்ரவேலர்கள் அந்த சத்துருக்களாகிய அமலேக்குக்கு முன்பதாய் விழுகிற ஒரு சூழல் காணப்படுகிறது. அன்பானவர்களே, அப்போ மோசே ஐயா கூட இருந்த ஊர் என்கிற தேவதாசனும் ஆரோன் என்கிற அந்த தேவதாசனும் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து வைத்து அதிலே அவரை உட்கார வைத்தாங்க. எனவே பாருங்க, ஆரோன் ஒரு பக்கத்திலும் இந்த ஊர் என்கிற ஒரு தேவதாசன் மறுபக்கத்திலும் நின்று அவருடைய கைகளை கீழே விடாத அளவுக்கு தாங்கி பிடித்து கொண்டார்கள். ஒரு புறமும் மறுபுறமும். கொஞ்சம் யோசித்து பார்க்கிற, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அந்த கைகள் தாழ விழாதபடிக்கு அவை அப்படியே நிலைத்து இப்படியே இந்த பொசிஷன்லயே காணப்படும் அளவுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ஆரோனும் ஊரும் அவருடைய கையை தாங்கி பிடித்தார்கள். பாருங்க, தேவன் ஒரு பெரும் வெற்றியை யோசுவாவினுடைய கூட்டத்திற்கு அங்கே கீழே பள்ளத்தாக்கிலே கொடுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அமலேக்கியர்களையும் அந்த ஜனங்களையும் அவர்கள் பட்டய கருக்கினாலே வெட்டி போடும்படிக்கு கர்த்தர் அந்த சத்துருக்களை முறியடிக்கும்படி கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்காக ஜெயக்கொடியை ஏற்றினார். ஏன்னா இவங்க லைஃப்ல நடந்த முதல் யுத்தம் அப்படின்னா அது செங்கடல் அனுபவமா இருக்கும். ஆனா அந்த செங்கடல் அனுபவத்தின் போது இவர்கள் சத்துருக்களோடு எகிப்தியர்களோடு கூட சண்டை போடவில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவங்க நின்று கொண்டு இருந்தாங்க, கர்த்தர் செய்த ரட்சிப்பை பார்த்தாங்க. இப்போ அவங்க அந்த யுத்தத்துல சண்டை போட வேண்டும் என்கிற ஒரு சூழலை அந்த இடத்துல வரும் பொழுது இப்ப யுத்தம் நடக்குது. ஆனாலும் அமலேக்கியர் மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்தது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் சொன்னாரு, மோசே, இந்த வெற்றியை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இதை உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்ததை உங்களோடு மட்டுமல்ல, உங்களுடைய பின்வருகிற சந்ததி கூட நான் கொடுத்த இந்த ஜெயத்தை அவர்களும் தியானிக்க வேண்டும்னு சொல்லி நீ ஒரு புஸ்தகத்தில இந்த அமலேக்கியர்களை மடங்கடித்த இந்த செய்தியை ஒரு புஸ்தகத்துல நீ எழுதி அதை யோசுவாவினுடைய செவிகள் கேட்கும்படிக்கு நீ எல்லாருக்கும் முன்பதாக வாசி என்று சொல்லி தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ மோசே ஐயா
இந்த பெரும் வெற்றிக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு பெயரிடுகிறார். அதுதான் யெகோவா நிசி என்று. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யெகோவா நிசி என்றால் தேவன் ஒரு பெரும் ஜெயத்தை தோற்று போட தாழ விழுகிற சூழ்நிலையிலே காணப்படுகிற இஸ்ரவேலர்களுக்காக தேவன் ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஜெயத்தை கட்டளையிட விரும்புகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? அன்றைக்கு மோசே என்கிற அபிஷேகம் பெற்ற தேவதாசனுடைய அந்த கைகள் தாழ விழுகிற சூழ்நிலை தான் இன்னைக்கு சபை ஜனங்களாகிய உங்களுடைய நிலை காணப்படுகிறது. உங்கள் கைகள் இன்றைக்கு அசந்து போன நிலைமையில இருக்கிறதா? உங்கள் விசுவாசம் குறைந்த நிலைமையில இருக்கிறதா? போராடுவதற்கு பலன் இல்லாமல் நம்பிக்கையே இழந்து காணப்படுகிறீர்களா? இன்னைக்கு அந்த யுத்தத்துல அவ்வளவுதான், என்னால இதுக்கு மேல மேற்கொள்ள முடியாது, இந்த காரியத்துல இனிமேல் ஜெபித்து போராடி ஒரு வெற்றியை தேவன் கரத்தில் இருந்து என்னால வாங்கவே முடியாத அளவுக்கு என்னுடைய ஜீவியம் வந்துருச்சுன்னு சொல்லி மோசே ஐயாவை போல உங்களுடைய கைகள் தாழ விழுகிற ஒரு நிலையில் காணப்படலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் அவருடைய கரத்தை தாங்கி பிடித்தார்கள். இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் தாங்கி பிடிக்க ஒரு ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தாங்கி பிடித்து இந்த யுத்த களத்துல உனக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். யுத்தம் என்றால் உங்கள் வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, யுத்த களத்துல நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க, தோற்று போய் நிற்கிறீங்க, தாழ விழுகிற ஒரு சூழ்நிலை நிற்கிறீங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருவுக்கள் ஜெயம் பெறும் அடிக்க உங்கள் ஜீவியம் ஒரு சக்சஸே இல்லாமல் காணப்படலாம். இன்றைக்கு உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் முழுவதும் அது கிரியை செய்ய இறங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நீங்கள் அல்ல, அவர் பிரசன்னம் உங்களுக்கு ஜெய கொடியை ஏற்ற போகிறது. இனி உங்களுடைய காரியங்கள் அல்ல, அவருடைய பிரசன்னம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஜெய கொடியை நாட்ட போகிறது. உங்கள் காரியங்கள் அல்ல அன்பானவர்களே, அவருடைய மகத்துவமான மகிமை ஒரு ஜெயத்தின் கொடியை தேவன் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவனாம். நீங்கள் அந்த ரங்கத்தில் இருக்கும் பிதாவிடம் வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த போராடி கொண்டிருக்கிற ஜெயத்திற்காக வெளியரங்கமான பதிலை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, எனக்கு இதுல ஜெயத்தை தாரும், என்னால் இதுல போராட முடியாது, எனக்கு இதுல ஒரு வெற்றியை தாரும், இல்லைன்னா நான் அவமானத்தோடு அப்படியே பாதாளத்தில் இறங்குற ஒரு சூழல் இருக்கும்னு சொல்லி என்னை அவமானத்தோடு விட்டுறாதீங்கன்னு சொல்லி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ தேவன் வெளியரங்க பதில்களை உங்களுக்கு தரப்போகிறார். அன்பானவர்களே, அந்த வெளியரங்க பதில் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு வெற்றி இதுவரைக்கும் நீங்கள் ருசி பார்த்ததே இல்லாதபடிக்கு தேவன் மகத்துவமான ஒரு வெற்றியை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ தலைக்கு மேல் பலமாய் கரம் தட்டி அவரின் யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். நம்ம என்னதான் போராடலாங்க, நம்ம என்னதான் சண்டையிட நிக்கலாம், தலைகீழ இந்த காரியத்தை நான் மாத்திருவேன்னு சொல்லி நீங்க கங்கணம் கட்டிட்டு நீங்க அலையலாம். ஆனா நான் சொல்றேன், ஜெயம் கர்த்தரால் மாத்திரம் தான் வரும். யுத்தத்தை நீங்க பண்ணீங்கன்னா, யுத்தத்தை நீங்க கையில எடுத்தீங்கன்னா யெகோவா நிசியாக தேவன் உங்களுக்கு அந்த உதவியை செய்ய முடியாது. நீங்கள் முழுவதும் என்ன பண்ணணும் தெரியுமா? சப்மிட் யுவர் என்டையர் லைஃப் டு காட். உங்கள் முழு வாழ்க்கையும் அவர்கிட்ட கொடுத்துக்கும் போது அவர் அந்த யுத்தத்தை அவர் தகுந்த நேரத்தில் அவர் கையில் எடுப்பார். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தி நம்மளுடைய குடும்ப உறவுகள் திட்டும் பொழுது, ஆண்டவரே நாளைக்கு காத்தால அவன் தூங்கும் பொழுது அவன் கண் விழிக்கவே கூடாது, என் கூட நீங்க இருக்கிறது உண்மைன்னா அவன் நைட்டு மிட் நைட்லயே அவன் ஹார்ட் அட்டாக் வந்து போயிடணும், அப்பதான் நீங்க எனக்கு யுத்தம் செய்ததாய் அர்த்தம்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா கர்த்தர் யுத்தத்தை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காத அளவுக்கு இந்த மேனேஜர் உயிரை வாங்குறான், இன்னைக்கு நைட்டு
அவன் வேலையில ஒரு சொதப்புல நீங்க கொண்டு வந்து அவனை டெர்மினேட் பண்ணுங்க ஆண்டவரே. முற்றிலும் வேலையில இருந்து காலையில போகும்போது புது மேனேஜர் இருக்கணும், இல்லைன்னா நீங்க எனக்காக யுத்தம் செய்யலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதையா தேவன் விரும்புகிறார்? இல்ல 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 இல்லைங்க. யுத்தம் என்றால் நம்மளுடைய காரியங்களை அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் அதை எப்படி பொறுப்பேற்பாரோ அதை அப்படி பொறுப்பேற்பார். ஒருத்தனை கொல்லவோ நிர்மூலமாக்கவோ உடனடியாய் முடிவுகளை எடுக்கவோ தேவன் நீங்களும் நானும் அல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் எங்க திரும்பினாலும் குழப்பம் காணப்படுது தெரியுமா? உடனே நாம் எடுக்கிற தீர்மானங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதற்கு இடத்தையே விடுறதில்லை. நம்ம இங்க வந்துட்டு ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும் அப்படின்ட்டு போயிருது. போகும்போது வாகனத்தை எடுக்கும் போது அவன் போகும்போது கரெக்டா லாரி வந்துடணும். ஆண்டவரை நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம். ஓ, இன்னைக்கு என் கூட நீங்க இருக்கிறது உண்மைன்னா அவன் நிர்மூலமாயிரணும். ஆண்டவரே, கர்த்தர் அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க. யுத்தம் என்றால் என்ன தெரியுமா? உன் சத்துருக்கள் இல்லாமல் போவதில் உனக்கு கொடுக்கிற ஜெயத்தை யார் பார்க்கணும் தெரியுமா? தேவன் உன் கூட நிற்கிறத உன் சத்துருக்கள் கண்டு வியப்பதற்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? யுத்தத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்தை எப்படி பண்ணணுங்கிற ஒரு ரூட்டை நீங்க ஆண்டவருக்கு போட்டு தரீங்க. அது வேலைக்கு ஆகாது. ஆமென். யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பக்கூடாதுன்னு ஜெபிக்கவே கூடாது. நாம் சத்துருக்கள் எழும்பும் பொழுது எனக்காக நீ யுத்தம் பண்றத நான் கண்டு வியக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லணும். நீங்க போராட்டங்களை கொடுக்காதீங்க ஆண்டவரே, சொல்லாதீங்க. சாகுற வரைக்கும் சில பாடுகள் நமக்கு நிந்தையும் உள்ளை போல கர்த்தர் தான் அனுமதிப்பார். அது தேவ ராஜ்யத்திற்காக. எனவே போராட்டம் வரட்டும், யுத்தங்கள் வரட்டும், குழப்பங்கள் வரட்டும், ஆனாலும் அதன் மத்தியில கடவுள் எனக்காக அவமானப்படுத்தாத அளவுக்கு எதையாவது ஒண்ணு செய்வார். நீங்க செய்யுங்கப்பான்னு அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய நிலை அதுல அவர் மாற்ற அவர் வல்லமையுடையவராய் காணப்படுகிறார். பக்கத்துல திரும்பி கொஞ்சம் முகத்தை மாத்த பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தவங்க, பிரதர் என் மனைவி ரொம்ப பேசுறா பிரதர், என்ன பண்றதுனே தெரியல. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் வேலையில இருந்து வீட்டுக்கு போவேன், ஜபத்துல அவன் வாயை நல்லா போட்டு கட்டிடணும். அப்படி நீங்க கட்டல, கர்த்தர் யுத்தம் பண்ணல, என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பூசாரி இருக்கான், அவங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு காசை கொடுத்து அவ வாயை கட்டிடுவேன், கர்த்தர் அவமானப்பற்றுவாரு, உடனடியா கர்த்தர் யுத்தம் பண்ணுங்கன்ட்டு கீழே போறாரு இறங்கி. கர்த்தர் எதுக்குத்தான் ஆண்டவர் பாருங்க, நம்முடைய புத்தியினம் எப்படி காணப்படுகிறது பாருங்க. தேவன் அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். இன்றைக்கு எந்த பிரச்சனையை நீ மேற்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறீர் என்பதை உன் நினைவை காட்டிலும் உன் ஆழமான யோசனைக்கு கூட அது தெரியாது, இருதயத்தின் எண்ணத்திற்கு. ஆனால் தேவனுக்கு தெரியும். நான் சொல்றேன், யுத்தத்தை உங்கள் கையில் எடுக்காதீங்க. தேவன் இந்த வாரம் முழுவதும் இதை பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுறது இங்க கேட்டுட்டு வெளியே போனோன்னு டஸ்ட்பின்ல போட்டுட்டு உங்களுடைய சட்டையை வீராப்பாய் மடித்து விட்டு போவீர்கள் என்றால் யெகோவா நிசி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் உங்களுக்கு ஜெய கொடியை கட்டளையிட விரும்புகிறார். வெள்ளம் போல சத்துரு வருவாங்க, வெள்ளம் போல பிரச்சனைகள் தான் இருக்கும், வெள்ளம் போல ஆயுதங்கள் இருக்கும், எழும்பும். ஆனா அதை கண்டு நம்ம பயப்படவும் கூடாது, கலகவும் கூடாது. அவைகள் நிர்மூலமாக அவைகளை இருந்து உங்களை காப்பாற்ற ஒருத்தர் என் கூட இருக்கிறார் என்று அன்றைக்கு எலிசாவுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு சபைக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு ராணுவம் வருது, கொஞ்சமாவது பாருங்க விசுவாசம் தளர்ந்ததா? இல்ல 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 இல்ல. அவர் நினைச்சிருந்தா கேட்டிருக்கலாம், நான் நைட்டு தூங்குறதுக்குள்ள அவனுங்க அங்கிருந்து கிளம்பும் போதே உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள, தீர்க்கதரிசி இல்ல, எங்களுக்கு விரோதமா அந்த ராணுவம் கிளம்பும் போதே அவனை சங்காரம் பண்ண விடாம காலையில எந்திரிச்சு கதவை திறந்த வீட்டை சுற்றிலும் நிக்கிறாங்களா, ஆண்டவரே இப்படி அனுமதித்தீரே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதுவே நீங்களும் நானும் கேட்டிருப்போம். ஆனா அவருக்கு தெரியும்,
எவைகள் எழும்பினாலும் எவைகள் சூழ்ந்தாலும் என்னோடு கூட தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில அநேக கலக்கங்களை சத்துரு கொண்டு வருவான். நீ ரொம்ப அழுது கொண்டே இருக்கிறதுக்கு சில காரியத்தை கொண்டு வருவான். ஆண்டவர் சமூகத்துல அறிவித்து நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு போயிட்டே இருங்க. அவருடைய ஞானத்தினால் கிரியை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே என்கிற தாசன் மலை உச்சியில போய் ஏன் நிக்கணும்? ஏன் யோசுவா அங்க சண்டை போடும்போது பக்கத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்ன? இல்லைங்க, பள்ளத்தாக்கிலே ஒரு ஜெயம் வரணும்னா ஒருவர் மலை உச்சியில ஏற வேண்டும். அந்த மலை உச்சி எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனோடு தனிமையாய் ஐக்கியப்படுகிற ஜெபத்தை மலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஏன் அன்னைக்கு மலை உச்சியில ஏறி போய் தன் கரங்களை ஏறெடுத்தார் தெரியுமா? தேவனோடு தனிமையாய் ஐக்கியப்படுகிற அந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கை என்கிற பள்ளத்தாக்கில ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் ஜெயத்தை கொண்டு வர முடியாது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தால தான் சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம உடைத்து எறிய முடியும். ஜெபத்தால தான் சாத்தானுடைய அந்த தந்திரமான பலத்தை நாம் கட்ட முடியும். அன்பானவர்களே, ஜெபம் இருந்தால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில யெகோவா நிசி என்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே முடியும். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, வாங்க சபைக்கு வாங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் அப்படின்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, முதல்ல கர்த்தர் செய்யட்டும், அப்புறம் நான் வரேன். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் செய்யட்டும், அப்புறம் நான் வரேன். முதல்ல இந்த காரியத்துல கர்த்தர் ஒரு முடிவை ஏற்படுத்தட்டும், அப்புறம் நான் தேவாலயத்துக்கு வரேன். முதல்ல நன்மை நடக்கட்டும், அப்புறமா நான் வரேன். இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் ஒரு நாளும் தேவன் அற்புதங்களை செய்ய மாட்டார். அல்லேலூயா. கண்ணீரோடு அழுகையோடு தத்தளிப்போடு இருந்தாலும் மலை உச்சியில் ஏறுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவை. அன்பானவர்களே, எல்லா இஸ்ரவேலர்களும் அங்கே சண்டையிடும் பொழுது அங்கே இருந்த சில அவிவிசுவாசிகள் கூட்டமும் அமலேக்கர் கூட்டமும் மோசேயை பார்த்து சிரித்து இருக்கும். இங்க சண்டை நடக்கும் போது மலை உச்சியில போய் இவர் போய் ஜெபம் பண்ண போறாராம், தேவனுடைய மகிமையை பற்றி ஏதோ பண்ண போறாராம், சிரித்திருப்பாங்க. ஆனால் மோசேயா எதையும் கண்டு கொள்ளாமல் தேவனோடு இருக்கிற ஐக்கியம்தான் என் எல்லைக்குள்ள ஒரு ஜெயத்தை கொண்டு வர முடியும் என்று அந்த தேவதாசன் நம்பினார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? தேவனுக்கு நெருக்கத்தின் போதும் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு நீங்கள் மலை உச்சியிலே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லைங்க ஆண்டவருக்கு, முதல் ப்ரிஃபரன்ஸ கர்த்தருக்கு கொடுக்க நீங்க தயவு செய்து முன் வாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில ஆண்டவரே உங்களுடைய சித்தம், ஆண்டவர் எட்டி ஒரு உதைக்கிற மாதிரி பார்ப்பார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில உங்களை நம்பிதான் நான் வந்தேன், நீர் என்னை தெருவில் நிறுத்தி விட்டீர். அவங்க பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே தேவ திட்டத்திலிருந்து வெளியே போயிருப்பாங்க. அப்போ தேவன் முதல்ல யார் என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்ம இருதயத்துல இச்சிக்கிறபடி நடக்கிறது அல்லங்க நம்ம வாழ்க்கை. அது உலகத்தானுடைய வாழ்க்கை, மற்றவர்களுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தேவனால் இயக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க விரும்பணும், என் வாழ்க்கையில ஒரு குண்டூசி அசையறதா இருந்தா கூட அது தேவ திட்டத்தின்படி அசையட்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தேவை. என் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட என்னுடைய தீர்மானத்தின்படி வந்துடக்கூடாதுப்பா. உங்க ஐக்கியத்தை விட்டு சின்னதோ பெரிய காரியமோ என்னை பிரித்து விடக் கூடாதுன்னு சொல்லி நீங்க காணப்படணும். கர்த்தர் நன்மை செய்யலையா? இல்ல நான் சபையை விட்டுறேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யலையா? இல்ல நான் அவரையே விட்டுறேன். கர்த்தர் எனக்கு நான் கேட்டதை தரலையா? இல்ல நான் வந்ததுக்கே போயிடுறேன். நீங்க போங்க, வந்ததுக்கு நீங்க அப்படியே வராமலே நீங்க போயிடலாம். ஆனா உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும், நீங்க கேட்கறத கொடுக்கறதுக்கு கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நல்லா நினைவில் கொள்ளுங்க,
உங்க கடனை அடைக்கவோ, உங்க பிரச்சனையை தீர்க்கவோ, உங்க குடும்பத்தை பெருக்க பண்ணவோ, நீங்க கேட்கிற ப்ரொமோஷனை கொடுக்க, உங்க ஊழியத்தை பெருக செய்யவோ இறைவனுக்கு ஒரு செகண்ட் ஆகாது உங்களை உயர்த்த. ஏன் உங்களை இவ்வளவு அழுகையோடு பள்ளத்தாக்குல நீங்கள் அழுகையோடு காத்திருக்கும்படி கர்த்தர் வைக்கிறார் என்றால், நீங்க கேட்கிறதையும் தந்து உங்களை செதுக்கி கொண்டிருக்கிற சிற்பியாக தேவன் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு அது புரியாது. அழ வைக்கிறாரு, கிடைக்கலையே, ஜோம் பண்ணிட்டு போனா நடக்கலையே. நல்லா கவனிங்க, சாத்தானுடைய பிசாசின் பிள்ளைங்க தான் அப்படி பேசுவாங்க. ஜோம் பண்ணீங்களா, நடக்கலையா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கணும். ஜோம் பண்ணீங்களா, வெற்றி வரலையா, நான் கடவுளுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா பண்றேன், அவர் நீதி செய்கிற தேவன், எனக்கு சரியா பண்ணுவார் போயிட்டே இருக்கணும். தாவீதுனுடைய பையன் இறக்குறாப்ல, இறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் உயிரை கொடுங்க, ஜீவனை கொடுங்க, காப்பாற்றுங்க நடக்கிறாரு. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் தலையில எண்ணெயை பூசிக்கிட்டு வஸ்திரத்தை மாற்றிக்கிட்டு அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாய் நடந்து போய் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கூட இருந்தவங்க கேட்கறாங்க, என்னையா இவ்வளவு நேரம் உபவாசம் போட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உணவை ஒதுக்கிட்டு உட்காந்து பையன் உயிரோடு வரணும் ஜெபம் பண்ணீங்க, இப்ப பையன் செத்துட்டானே கிளம்பி போயிட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, திரும்ப செத்தவன் உயிரோட வரப்போறானா? இல்ல, என் தேவன், நான் ஜெபம் பண்றது என்னுடைய கடமை, செய்யறது அவருடைய தீர்மானம். நடக்குதோ நடக்கலையோ அவர் கொடுத்த வேலை நான் ஒழுக்கமா பார்க்கணும்னு ஆலயத்துக்கு போறாருங்க. தேவனுடைய அந்த ராஜாங்கத்தை செய்வதற்கு சமஸ்த இஸ்ரவேலை ஆளும்படி போறாருங்க. அதுதான் நீங்களும் நானும் செய்யணும். ஒரு ஜெயம் வரல கர்த்தரை விற்று, ஒரு காரியம் வரல கர்த்தரை விற்று, இல்ல இல்ல இல்ல. உங்களை ஆண்டவர் யுத்த களத்துல கொண்டு போய் நிறுத்த வைக்க தேவன் உங்களை செதுக்கினவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புற. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறது நடக்கலையா? எஸ், பரவாயில்ல, ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடு. ஆமென். நீங்க ஜெபிக்கிற காரியம் கை கூடலையா? நன்றி சொல்லிட்டு இன்னும் கர்த்தரை தேடு. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறத கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செதுக்கின ஒரு பரிசுத்த நிலைமையில உங்களுக்கு தேவன் கொண்டு வர முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கேட்கிறதற்கு ஆப்போசிட்டா உங்க வாழ்க்கையில கெடுதலும் நாசமும் மோசமும் கைவிடப்பட்ட சூழ்நிலையும் வந்தாலும் என் தேவனை நான் தேடுவேன் சொல்லி நம்புங்க, அவர் அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு எப்படின்னா, ஒரு பொருளுக்காக இவன் என்ன தேடுறானா, அந்த சிந்தனை தேவன் சிந்திக்க வைக்க சபை கூடாது. ஆமென். இந்த காரியம் நடக்கிறதுக்காகத்தான் என்ன தேடிக்கொண்டிருக்கிறான், நடக்கலாம் விட்டுருவானா, அந்த நிலைக்கு இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு கொண்டு போனார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் அவங்களை 40 வருஷம் நடத்தணும் தேவ திட்டமே கிடையாது. ஆமென். 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்துவது தேவ திட்டம் கிடையாதுங்க. 13 நாள் 15 நாளுக்கு போய் சேர வேண்டிய கானான 40 வருஷம் இழுத்தடித்தது தேவன் கிடையாது. அங்கே தண்ணி கசப்பா இருக்குதா, கர்த்தர்கிட்ட கேட்கணும், அவங்க கேட்கல, முறுமுறுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ, இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்காத போது வழி விலகி போகிற ஜனம் என்று கண்டு கர்த்தர் அவங்களை சோதிக்கிறார். தேவ திட்டம் கிடையாதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்களை பார்த்து சொல்றேன், யெகோவா திருச்சபை ஊழியத்தை உங்களை பார்த்து நான் பேசுகிறேன், ஆத்துமாவை பார்த்து பேசுறேன். நீங்கள் ஜெபிக்கிறது நடக்கலையா, நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அது நடக்குதோ நடக்கலையோ அது தேவ தீர்மானம். இந்த சபை ஏதோ ஒரு பொருளுக்காகவோ ஆசைக்காகவோ உயர்வுக்காகவோ மேன்மைக்காகவோ விரிவாக்கத்திற்காகவோ மகத்துவத்துக்காகவோ மகிமைக்காகவோ அழைக்கப்படவில்லை. நீங்கள் கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடப்பதற்காக வழி நடத்தப்பட்ட கூட்டம். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுப்பதற்கு கற்றுக்கோங்க. ஆமென். பக்கத்துல திரும்பி, எப்பா கடைசியா அல்ல, முதல் முக்கியத்துவத்தை கொடு சொல்லுங்க பாக்க. பக்கத்துல திரும்பி, அவருடைய திட்டங்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய வார்த்தைய நம்ம ரொம்ப மதிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய தேவன் யார் என்று இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்க இப்படி கொஞ்சம் சாஞ்சி கூட உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அப்படி இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர், அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் தனிப்பட்ட ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கூட உங்க வாழ்க்கையில மாறி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவர் என் கூட பேசுறாரு பிரதர்,
ஆண்டவர் எனக்கு பரலோகத்தை காட்டுறார் பிரதர், ஆண்டவர் எனக்கு நரகாக்கினியை காட்டுறார், காட்டுவாருங்க. ஆனா அந்த காட்டுகிற அந்த பர்சன் தேவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் செதுக்கின ஒரு சுபாவத்தோடு இருப்பான். அவன் சுபாவம் முழுவதும் மாற்றப்பட்டு இருக்கும். தேவனை தரிசித்தவன், தேவனோடு பேசுகிறவன், தேவனோடு கூட நடக்கிறவனால ஒவ்வொரு அசைவுகளும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள் காணப்படும். அவர்களுக்குள்ள பெருமையோ கனமோ மதியினமோ மூர்க்கமோ எதுவுமே வராது, கசப்போ எதுவுமே வராது. அவன் அப்படியே தேவ சுபாவத்தை தரித்து கொள்ளுவான். இன்னைக்கு நான் தரிசனம் பார்க்கிறேன், இன்னைக்கு நான் இதை பார்க்கிறேன், நான் அதை பார்க்கிறேன்னு போனா அதே உலகத்தான் பண்ற ஆக்டிவிட்டி அப்படியே நீ பண்றன்னா ஆண்டவர் உன்னோடு பேசவில்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் ஒருத்தனோடு பேசுறாருன்னா அவனுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடைக்கும். அவன் மறுரூபமா இருப்பான். மோசேக்கு அவருக்கு பேசும் பொழுது அவர் எப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூர்க்க, அதாவது அதிக கோபம் வருகிற ஒரு பர்சன், கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பர்சன், கோபத்துல ஒருத்தனை கொல்ற அளவுக்கு வெறிய இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா எத்தனை முறை இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுது ஒரு முறையாவது அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சாபத்தை கொடுத்தாரா? போய் வாசிங்க. கிடையாது. ஏன் அவரால் அதை பண்ண முடியல? ஆண்டவரே இவங்க முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரே இவங்க இதை கேட்கறாங்க, அப்படிதான் சொல்றாரு. ஏன் அவரால கோபத்தோடு இஸ்ரவேலர்களை சபித்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எலிசா அந்த பிள்ளைகளை கிண்டல் பண்றாங்கன்னு சபித்த பொழுது கரடி வந்து அவங்களை கடிச்சு கொண்டு போட்டது. அந்த சுபாவம் மோசையா கிட்ட ஏன் இல்ல? ஏன் தெரியுமா? மோசையா தேவனோடு கூட முகமுகமாய் பேசுற அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த மறுரூபம் காணப்படும். ஹல்லேலூயா. அவங்க தேவ சாயல்களை தரித்து கொள்றதுனால அவங்களுடைய ஜீவியம் அந்த அளவுக்கு மாறி இருக்கும். அப்போ பாருங்க, அவருடைய திட்டங்களையும் எல்லாவற்றையும் நாம் மதிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஆவியானவரை துக்கப்படுத்துற காரியம் ஏதாச்சும் இருக்குமான்னு டெய்லி நைட்டு தூங்கும் போது, இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஏதாச்சும் நான் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு பேசியிருக்கேனா, என்னுடைய ஆக்டிவிட்டி அவருக்கு ஒரு பெரும் சோகத்தை உண்டு பண்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேனான்னுட்டு உங்களை நீங்கள் அலசி கொண்டு ஆராய்ந்து சுத்தமாகி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் யெகோவா நிசி என்கிற அந்த ஜெயக்கொடி நம்ம வாழ்க்கையில வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உலகத்தான் வெற்றி பெறுகிறான், இன்னைக்கு உலகத்தான் கனமுள்ளவனா மாறுறான், இன்னைக்கு உலகத்தான் கரங்களில் கோடி கோடியாய் காணப்படுது, பேரும் புகழும் கனமும் இருதயத்தின் இச்சித்தபடி வாழுகிறான். ஆனால் என்ன யூஸ் தெரியுமா? அவன் போகும் பொழுது அவன் இருளிலே தள்ளப்படுகிறவனாய் காணப்படுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனால் பரிசுத்தாவியானுடைய துணை, பரிசுத்தாவியானுடைய வழி நடத்துதல், அந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுவதற்கு அது வல்லமை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு மிஷனரியை பார்த்தோம், ஜேம்ஸ் சார்லஸ். நல்லா கவனிங்க, 90 தீவுல சுவிசேஷம் அறிவித்தவர். எத்தனையோ லட்சங்களை அறிவில்லாத, அந்த படிப்பறிவு இல்லாத ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தினவர். 90 தீவுக்கு சுவிசேஷம் சொன்னவர். ஒரு தீவுல போயிட்டு இருக்கும் போது ஒரு தீவு மக்கள், நீங்க நாளைக்கு என் தீவுக்கு வாங்கன்னு கூப்பிடும் பொழுது அவருக்கு நிச்சயமாய் தெரியும், அந்த தீவுல என்னுடைய மரணம் சம்பவிக்க போகிறது, என்னுடைய ஓட்டம் மகிமையாய் காணப்படுகிறது, தேவன் சிறந்த வெற்றியை எனக்கு தருகிறார் என்று அவருக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில ஜெயம் வரணுமா? ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளும். வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 21:30. நீதிமொழிகள் 21:30. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அடுத்து, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, ஜெயம் யாரால வருகிறது? கர்த்தரால ஜெயம் வருது. அது யாருக்கு வருது தெரியுமா? ஆயத்தம் ஆகிற குதிரைகளுக்கு வருதா. ஹல்லேலூயா.
குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும் அப்படின்னா அந்த ஜெயம் யாருக்கு வரும் தெரியுமா? ஆயத்தம் இல்லாத நபர்களுக்கு அல்லங்க, ஆயத்தத்தோடு காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்ப ஆயத்தம் என்பது என்னன்னா, வாரத்திற்கு ஒரு முறை சர்ச்சுக்கு வந்து என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்றது ஆயத்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நீரே என்னை நடத்தும் என்று சொல்லுவதுதான் ஆயத்தம். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க அப்படின்றது இல்லைங்க. ஒவ்வொரு நாளையும் அவருடைய கரத்துல கொடுத்துட்டு நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்றதுதான் ஒரு ஆயத்தம். அன்பானவர்களே, சிம்சோனுடைய ஆரம்பம் மிகவும் மகிமையா இருந்தது, ஆனால் முடிவு மகிமை பெறல. காரணம் என்னன்னா, அந்த ஆயத்த நிலையை அவன் காத்து கொள்ளவில்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவன் வேற எங்கேயோ திசை திருப்பினான், அவன் மாட்டிக்கொண்டான். அன்பானவர்களே, யூதாசுடைய ஆரம்பம் மகிமையா இருந்தாலும் அவனுடைய முடிவு மகிமை பெறவில்லை. காரணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவன் அப்படியே உலக இச்சைக்கு பக்கம் திருப்பினான், இருளிலே மாட்டிக்கொண்டான். சவுல் ஆயத்த நிலை அவன் காத்து கொள்ளவில்லை. ஆரம்பத்தின் நாட்கள் அவனுக்கு அருமையா இருந்தாலும் அந்த சவுல் ராஜாவுக்கு முடிவு மகிமையாய் காணப்படவில்லை. காரணம், தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை காட்டிலும் அவன் மனிதர்களுக்கு தலை சாய்க்கிற அந்த காரியங்களை அவன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரதனால் அவனுக்கு இருளான முடிவு காணப்படுகிறது. உங்கள் வழி வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தரை நான் தேடுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீ சபைக்கு வரலாம், ஆனா தேவன் தான் என் முழு பர்பஸ்ன்னு எத்தனை பேர் ஒப்புக்கொள்ளுகிறீங்களோ கர்த்தர் அவங்கள தான் நடத்துவார். நண்பர்களே, ஆஸ்திக்காகவோ பொருளுக்காகவோ விரிவாக்கத்துக்காகவோ மேன்மைக்காகவோ நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா, அலை மாதிரி சத்துரு ஒரு காத்த கொண்டு வரும்போது அந்த மரம் வேரோடு பிடுங்கப்படுமானால் தேவனே என்னை நடத்துவார், அவர்தான் என் முழு பர்பஸ், அவர்தான் என்னுடைய முழு நோக்கம் நிற்கும் போது எந்த சத்துரு வந்தாலும் உங்களுக்கு விரோதமாக ஜெயத்தின் கொடியை அப்படியாக உங்களுக்கு ஏற்றி அந்த சத்துருக்களை அப்படியாக தாழ விழப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு ஜெய கொடியை ஏற்ற போகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, அன்றைக்கு 3 வாலிபர்களுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு சபைக்கு வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்குள் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு சபைக்கு தேவை என்பதை தேவன் விரும்புகிறார். பாருங்க, நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமான ஒரு சிலையை கொண்டு வந்து பாபிலோன்ல ஒரு முக்கிய பிளேஸ்ல கொண்டு வந்து அந்த பொற்சிலையை நிறுத்தி தான் அரண்மனையில இருக்கிற தனக்கு தெரிந்த அதிகாரிகள், ஞான திருஷ்டிக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், சாஸ்திரிகள், அந்த அரண்மனையில பதவியில் இருக்கிற எல்லாரும் அந்த பொற்சிலைக்கு பிரதிஷ்டை பண்ண வேண்டும், நீங்க வாங்கன்னு சொல்லி அப்படியாக கூப்பிடுறாங்க. எல்லா அதிகாரிகளும் அந்த பொற்சிலைக்கு முன்பதாய் போய் அப்படியாக விழுகிறாங்க, வணங்குறாங்க, அந்த காரியங்களை நமஸ்கரிக்கிறாங்க. ஆனா ஒரு அறிவிப்பு வருகிறது, யார் இந்த பொற்சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எரிகிற அக்கினி சூளையில தள்ளப்படுவாங்க. நல்லா கவனிங்க. இதை தெரிந்தும் 3 வாலிபர்கள் அவர்கள் வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை. காரணம் என்னன்னா, என் தேவனுக்கு நான் செலுத்த வேண்டிய கனத்தை நான் ஒன்றுக்கும் செலுத்த மாட்டேன் என்கிற பக்தி வைராக்கியம் 3 பேருக்குள்ளும் பற்றி எரிந்தது. ஒரு வாலிபர்களுக்குள்ள இப்படி காணப்படும் என்றால் இன்னைக்கு ஆவியானவரை பெற்றிருக்கிற சபைகள் எப்படி காணப்பட வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, அந்த நேபுகாத்நேச்சர் சொன்னா, உங்களை என் கைக்கு தப்பி வைக்கிறதுக்கு தேவன் யார்? அந்த ராஜா சொல்றான், ஏன்னா நானே டிக்ளேர் பண்ணும்போது உங்க சாவை யாரால தடுக்க முடியும் அப்படின்னுட்டு ஒரு தேசத்தினுடைய ராஜா லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு ராஜா சொல்றாப்ல, உங்கள் தேவன் யார் உங்களை காப்பாற்றுறதுக்கு? நானே டிசைட் பண்ணும்போது அப்படின்னும் போது அந்த 3 வாலிபர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை
ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நமஸ்கரித்து தொழுது கொள்ள நான் மாட்டேன். எங்கள் தேவன் ஒருவரே எங்களுக்கு யுத்தத்தில் ஜெயத்தை தருகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சூளையில போடணுமா போட்டுக்கோ, நெருக்கத்தை கொடுப்பியா கொடுத்துக்கோ. இதற்காக நாங்கள் பணிந்து கொள்வதற்கு நாங்கள் வரவில்லை, அழைக்கப்படவில்லை. அதற்காக நாங்கள் பாபிலோன்ல கொண்டு வரப்படவில்லை என்பதை தைரியமான ஒரு வார்த்தையை 3 வாலிபர்கள் ஒரு ராஜாவை பார்த்து பேசுகிறார்கள். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்றினாலும் விடுவிக்காமல் போனாலும் அவர் ஒருவர் தான் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை இப்படிப்பட்ட நேரத்துல தான் நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை தனியா உட்கார்ந்து துதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது யார் வேணாலும் செய்வாங்க. ஆண்டவரே நீர் பெரியவர் என்று சொல்றது ரொம்ப ஈஸி, அது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு நெருக்கத்திலும் நீர் என்னை நேசிக்கிற மாதிரி நானும் உங்களை அதிகமாய் நேசிக்கிறத நான் நிரூபித்து காட்டுவேன். எல்லாவற்றிலும் உமக்கு முக்கியத்துவத்தை நான் கொடுப்பேன் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? இன்னைக்கு ஏதாவது ஒரு தீங்கு சத்துரு அப்படியே ஒரு செய்தியை கொண்டு வரட்டும், அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில சபைக்கு போய் 1.5 மணி நேரம் தேவ செய்தி கேட்டது வீண் அப்படின்ட்டு நீங்க போயிடுறீங்க. இல்லைங்க, வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு, தேவனை போல சுபாவம் வருவதற்கு முயற்சி செய்யுங்க. அல்லேலூயா. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? கரமுயர்த்தி சொல்லுங்க. விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அவர் ஒருவரையே நான் தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. பாருங்க, சாதாரணமாய் சூடாக்குவதை விட 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கி பாபிலோன்லே இராணுவத்திலே ரொம்ப இருக்கிற ஒரு பலம் வாய்ந்த சீஃப அவங்க அப்படியே இந்த 3 பேரையும் தூக்கிட்டு போய் உள்ள போடுங்கன்னா, அந்த 3 பேரையும் தூக்கிட்டு போய் கொண்டு போய் போட்டே வந்துட்டாங்க. அப்படி கொண்டு போய் போட்டுட்டு அவங்க திரும்பும் பொழுது அந்த அக்கினியினுடைய அந்த அலை அப்படியே வந்து அந்த 3 பராக்கிரமசாலிகளை தாக்கும் பொழுது அந்த 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 அக்கினியினுடைய ஒரு காற்றின் அலையே அந்த 3 பேரும் கருகி அந்த பராக்கிரமசாலிகள் சாப்பிடுறாங்க. ஆனா அந்த அக்கினியில போடப்பட்ட அவங்க உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இது வந்து சயின்டிபிக்கா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நான் சொல்றேன், எதெல்லாம் நம்ம மூளை நினைக்க முடியாததோ அதை செய்யறவர் தான் தேவன். அல்லேலூயா. எதையெல்லாம் இது வாய்ப்பே இல்லை, இது நடக்காது. பாருங்க, ஒரு தேவ மனுஷன் எழுதி இருக்கிறார், கல்ல வச்சு கூட ஆபிரகாமுக்கு குழந்தைய உண்டாக்க கர்த்தரால முடியும் அப்படின்னுட்டு புதிய ஏற்பாட்டுல ஒரு பரிசுத்தவான் எழுதி இருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் குழந்தையெல்லாம் சிருஷ்டிச்சு தர்றது இருக்கல்ல, ஒரு கல்ல வச்சு கூட அவருக்கு உண்டாக்கி தர முடியும். பாருங்க, நம்மளுடைய விசுவாசம், தேவனுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம நிக்கணும். ஆண்டவருக்கு முதன்மையான இடத்துல முதல்ல நம்ம போய் நின்னு அந்த காரியத்தை தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கணும். இல்ல பிரதர், நான் இன்னும் நாங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்க குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படல, இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்தலத்துல போய் எங்களை கூப்பிடும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் தான் உங்களை சோதித்தே பார்ப்பேன். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். அந்த பக்தி வைராக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை
என் பிள்ளை காட்டுதா காட்டலையா, இதை வச்சு தான் யெகோவா நிசி என்கிற ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 3 பரிசுத்தவான்களும் அவர்களை உலாவி கொண்டிருந்தாங்க அன்பானவர்களே. ஆனா தூக்கி கொண்டு போனவர்களை அக்கினி பட்சித்து போட்டது. இப்போ அந்த 3 பேரையும் அந்த நேபுகாத் நேச்சர் கண்ணார பார்க்கிறார். அதாவது தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவன் யாரா அவங்களை காப்பாத்துறதுக்குன்னு கேட்டவன், அவன் கண்கள் இப்ப ஆச்சரியமா பார்க்குது. போட்டது 3 பேர் தானே, 4 பேர் உள்ள உலாவறத நான் காண்கிறேன் அப்படின்னுட்டு அவனுக்கு ஒரு பயம் நடுக்கம் வந்து, நீங்க 3 பேரும் வெளியே வாருங்கன்னு சொல்லி போடும் பொழுது என்ன அரகண்ட் பேச்சு, உன்னை எவன் காப்பாற்ற முடியும், நான் டெசிஷன் எடுத்தா எல்லாத்தையும் சொன்னவன் மரியாதையா அழைத்து வெளியே கொண்டு வரும்படி வெளியே வாங்கன்னு சொல்லும் பொழுது பாருங்க, அவங்களுடைய தலை முடி கூட கருகல, அவங்க மேல இருந்த சால்வை கூட சேதப்படல, அவங்க மேல இருந்த அந்த அக்கினி மனம், அந்த ஒரு வாசனை கூட வீசல. பார்த்தா தேவன் அவர்களை அப்படி மூடி மறைத்து பாதுகாத்தார். எதனால தெரியுமா? தேவனுக்கு அவர்கள் எத்தனை பேர் விரோதமா வந்தாலும் என் கடவுளுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்று அவர்கள் எடுத்த தீர்மானம். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் ஜெயக்கொடியை இந்த 3 பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தார். அன்பானவர்களே, சேதம் இல்லாமல் காப்பாற்ற யெகோவா நிசியாலத்தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யெகோவா நிசியாகிய தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஜெயத்தை கொண்டு வர விரும்புகிறார். நான் சொல்றேன், இந்த ஜெயம் உங்கள் சத்துருவுக்கள் வெட்கப்படும்படியாகத்தான் காணப்பட போகிறது. அப்படிப்பட்ட ஜெயங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுட்டு நீங்கள் மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில ஆண்டவர் என்ன பேசினார் கூட உங்களுக்கு மறக்கிற ஒரு நிலையில இருக்கலாம். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, தேவனுக்கு முதன்மையான இடத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஜெயக்கொடியாய் உங்களுக்கு விரோதமாக அத்தனை பேர் எழும்பினாலும் அதன் மத்தியிலே உங்களை பாதுகாப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் இரையாவதற்காக, அழிந்து போவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. எல்லாம் எழுந்து நிற்கலாமா?